மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டை சுற்றி காட்டுங்கன்னு நிறைய பேர் சொன்னீங்க. நானும் 2-3 நாளாக வீட்டுக்கு டேய் ஆட்டாதீங்கடா, இந்த டிஸ்டர்பன்ஸுகளை வச்சுக்கிட்டு நான் எங்கெங்க வீட்டை காட்டுறது. அதனால நாளைக்கு பள்ளிக்கூடம் போயிடுவாங்க, காட்டலாம் அப்படின்ட்டு நான் நினச்சேன். ஆனால் அது நல்லா இருக்காது, இவங்களோட காமிச்சா தான் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்களோட காட்டுறேன். பார்க்கலாமா வீட்டை? இதுதான் வந்து கதவு, இதுதான் நாலு, அவ்வளோதான். ஒரு கதவு, ஒரு ஜன்னல். சரிங்களா? மாடி மேலே, மாடி மேலே, அதாவது கீழே 4 வீடு இருக்கு. கீழே டேய் பார்த்தீங்களா, எனக்கு ஒரு வீடியோ இருக்கு. டேய் கத்தாதீங்கடா. கீழே 4 வீடு. ஆனால் நான் மூத்த இருக்கு பாருங்க, இந்த குழந்தை கூட அமைதியாக இருக்குது. இந்த மூத்தவன் இருக்கான் பார்த்தீங்களா, மூளையே கிடையாது. எல்லா வீட்லையும் மூத்தவன் வந்து அப்போ அமைதியாக உட்காரு. நீ தான் அறிவழிப்பேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன். என் தருண் மாதிரி யாருமே கிடையாது, நல்ல பையன், அமைதியாக இருப்பான். பார்த்தீங்களா, சொன்ன உடனே சவுண்டு விடுறான். இதாங்க ஹாலு, ஒரு தொட்டி கட்டியிருக்கேன், தெரியுதா? இதுதான் ஹாலு, சின்னோண்டு ரூம் தாங்க. இதுதான் ஹாலு, இதுக்குள்ளேயே எல்லாம் பிள்ளைங்கிறோம். இங்கே வந்து இன்னைக்கு தான் பெயிண்ட். டே அமைதியாக எல்லாம் சொன்னா இல்லையா? தெரியா ப்ரெஸ்ஸை எவ்வளோ தலையில் வச்சு தைப்பானடா, கீழே விடா வைடா, பல்லு விளக்குறதுடா. காலில் போட்டு தேய்க்கிறேன், முகரையில் கொடு, எல்லாத்துலேயும் போட்டு தேய்க்கிறேன். இந்த பெயிண்ட் இன்னைக்கு தாங்க வந்து அடிச்சாங்க. பார்த்தீங்களா, நான் ஒரு வீடியோ என்னால் விளாக்கெல்லாம் எடுக்க முடியலன்னு, இவங்களை வச்சுக்கிட்டு விளாக்கெல்லாம் எடுக்க முடியாது. வாடி நான் பெத்தார் வாடி, எங்கள் அம்மா வாடி, எங்கள் அம்மா வாடி, எங்கள் ஆத்தா வாடி, எங்கள் அம்மா வாங்க. இன்னைக்கு தாங்க பெயிண்ட் அடித்தாங்க. காலையில் வந்து பெயிண்ட் அடித்து கொடுத்துட்டு போகிறாங்க. இங்கேயும் பாத்ரூம்லேயும் பாருங்க. நான் பல்லு விளக்குற ப்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து என்னப்பா செய்கிற? பெஞ்சு துடைக்கிறியா? அப்புறம் நான் பல்லை எப்படி விளக்குறது? பார்த்தீங்களா, இப்படித்தான். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய? இன்னைக்கு பக்கத்து வீட்டில் ஐயப்ப சாமி மலைக்கு போய்ட்டு வந்திருப்பாங்க போல. பஞ்சாமிர்தம், மஞ்சள், குங்குமம் தொடக்கூடாது, காணாமல் போயிடும். வளையல் பாப்பாவுக்கு, பாசி, பொங்கல் கொடுத்தாங்க, சாப்பிட்டுட்டோம். முதல் 2 வாட்டி 3 வாட்டி வீடியோ எடுத்துட்டேங்க. 6 நிமிஷம் 7 நிமிஷம் வீடியோ எடுத்து இந்த பயலை எடுறான்னு சொன்னால் என்னத்தையும் அமைக்க கட் ஆயிடுச்சு. எனக்கு எடிட் பண்ணி போட்டால் போகாது. இவங்க எங்கள் மாமியார் தெரியும் உங்களுக்கு. சாமி மலையில் வாங்கின ஹேண்ட்பேக். என்ன உனக்கு காட்டணுமா? பார்த்துக்க, அடுத்தது வருவானா பாப்ப. மேலே வந்து எங்கள் வீட்டுக்காரு சாவி அங்கனாங்கன்னா போடுறாருன்ட்டு வாங்கி வச்சேங்க. அதை வாங்கி வச்சு எங்கள் வீட்டுக்காரர் அங்கனாங்கன்னா தான் போடுறாரு. நான் தான் எடுத்து மாட்டணும் போல், மாட்டணும். இது கல்யாணத்துக்கு வந்து காலண்டர். அடுப்படி தாங்க, கொஞ்சம் சின்னதாங்க அடுப்படி. இதுதான் அடுப்படி. ஒரு ஆள் நிற்க முடியும், அவ்வளோதான். இதுக்குள்ளே தான் என்னால் முடிஞ்சது. கிரைண்டரை மட்டும் இங்கே நான் பெஞ்சில் வச்சுருக்கேன். சின்ன அடுப்படி தான். இதுதான் மேலே கொஞ்சம் ஜாமான், கீழே கொஞ்சம் ஜாமான், கீழே பாத்திரம், நடுவில் மட்டும் கொஞ்சம் மளிகை ஜாமான். சின்னோண்டு சிங்கு தான். சோறு வச்சுருக்கேன், நேற்று வச்ச குழம்பு இருக்குது. அதனால் தம்பி இந்த வேலை செய்யாத தம்பி, அங்கே கொண்டு போய் வெய்ய, உங்கள் போய் வெயிடான்னு. கொஞ்சம் கூட உனக்கு மூளை இருக்கா? மூளையை வேலை செய்ய பாரு. அவனை கிளப்பி விட்டான். எங்கள் வீட்டில் வந்து இந்த கச்சரா பட்டியும் பகலில் தருணு தான். இதுதாங்க ஒரு ரூமு. இந்த ரூமுக்குள்ளேயே பாத்ரூம் இருக்குது. வீடியோ எடுக்கிறது ஜன்னல் எடுத்தாச்சு. செல்ஃபு மட்டும், இது ஸ்லாப்பு எங்கேயுமே கிடையாதுங்க. ரூமில் மட்டும்தான் ஸ்லாப்பு. இந்த ஒரே ஒரு ஸ்லாப்பு தான். அதனால தான் ஜாமான் நிறைய கீழே இருக்குது. அது நாளைக்கு மையங்களை பள்ளிக்கூடம் போகும் தான் எடுத்து வைக்கணும். ஃப்ரிட்ஜ் இருக்குங்கண்ணே.
இங்கே எங்கள் வீட்டுக்கார பீரோ. சாமி வந்து எப்பயும் போல் ரூமில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா ஹாலில் 4 பேர் வருவாங்க, அடுப்படியில் கவச்சி பழங்குவோம் இல்லையா, அதனால் நான் வீடியோ எடுக்கிற இந்த ஜன்னல் இதுதாங்க, இது நல்லா கிளாரிட்டியாக இருக்கும். அதனால தான் இந்த ஜன்னல் எனக்கு அமைஞ்சிக்கிடுச்சு. அச்சுமா 6 பிள்ளை பீரோ. இது எங்கள் பீரோங்க, என் பீரோ, என் பிள்ளை துணி, என் துணி எல்லாருக்கும். இதில் வந்து நேற்று துவைச்ச துணி மடிக்க எடுத்து வச்சுருக்கேன். டைம் இல்லை, பாப்பா எந்திரிச்சிருது, அவன் எந்திரிச்சிட்றான், எங்களை வச்சுட்டு ஒரு வேளை டைம் இல்லை. என்னடி இது வந்து இப்போ வாஷிங் மிஷினில் துணி போட்டிருக்கேன். இதான் ரூம் கொடுத்தா இருக்கும், ரூமு கதவு பாருங்க. ஒளிஞ்சு பிடிச்சி எங்கேயாவது மேலே கீழே ஏதாவது விழுந்துட போகுது. இவ்வளோதாங்க ரூம், பார்த்தீங்களா, அளவு இவ்வளோதான். அதிலே பாத்ரூம், லெட்டின் பாத்ரூம். வாஷிங் மிஷினில் இது கரண்ட் அங்கேருந்து வராமல் இங்கே பாருங்கள், அந்த டெப்ளைசர் இருக்கு பாருங்க, இதுலேருந்து வயரை இழுத்து வாஷிங் மிஷினுக்கு வச்சு அதுக்குள்ளே துணி இருக்குது. திறக்க முடியல, அப்படியே பார்த்துக்குங்க. அதுக்குள்ளே துணி. எங்கள் லெட்டினில் ஒரு மகிமை இருக்குது, அது என்னன்னு சொல்லட்டுமா? அடுத்த வீட்டு லெட்டினும் எங்கள் வீட்டு லெட்டினுக்கும் நடுவில் மேலே ஒரு ஜன்னல் இருக்குது. யாரும் ஃப்ரீயாக போக முடியாது, வர முடியாது. அங்கே ஆள் இருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற மாதிரி தெரியும், இந்த லெட்டினில் ஆள் இருந்தால் அந்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரி தெரியும். அப்படி தான் இருக்கும், வேறு வழி இல்லை. சைலண்டாக காட்டுறேன், பார்த்துக்குங்க. கதவை திறக்க போகிறேன். அவ்வளோதான், அதுதான் லெட்டின் பாத்ரூம். இது ஒரு ரூமு. இவ்வளோதாங்க வீடு. காமிச்சாச்சா? இங்கே வந்து ஒரு விளக்கு மாதிரி மாப்பு. எனக்கு விளாக் எடுக்க தான் கஷ்டமாக இருக்கும் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு, அதனால தான் என்னால் விளாக் எடுத்து போட முடியாது, உட்காந்து பேசுகிறேன். புரியுதாயே என்னால் விளாக் எடுக்க முடியலன்னு. இப்படி தாங்க எங்கள் வீடு. இதனுடைய வாடகை 4000 ரூபாய். கரண்ட் வந்து மேலே இப்போ மேலே இருக்கா, இதே வீட்டுக்கு நேராக கீழே ஒரு வீடு இருக்கும். 2 வீட்டுக்கு சேர்த்து கரண்ட் பில்லு 1 மீட்டராம். அவங்க வந்து ஃபோனில் ஏதோ பார்த்து பிரித்து தருவாங்களாம். இதே மாதிரி தான் எல்லா வீட்டுக்கும், கீழே 4 வீடு மேலே 4 வீடு எல்லாம் ஜாயிண்டாக இருக்குமா கரண்ட் பில்லு. அவங்க ஃபோனில் தெரியும் போல், அதை பார்த்து பிரித்து கொடுப்பாங்க. அவ்வளோதாங்க, ஹோம் வீடு போட்டாச்சு. இன்னொரு நாள் ஃப்ரீயாக நான் எடுத்துக்க எங்கள் வீட்டுக்காரர் பிடிச்சிங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆமாம், பாய் 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 பாய்.